மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அப்பதா என்னப்பதா இதெல்லாம் குளிச்சு ரெடியாகி வா, முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க. நான் கூட குளிச்சு எங்க கோயிலுக்கு போக போறோம்னு நினைச்சா இப்படி ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த ஆச்சராத்திரியில தான் கோயிலுக்கு போறமாக்கு. என்னத்தி மருமவளே நீ? ஐயோ, அப்புறம் எதுக்கு அப்பதா குளிச்சு ரெடியா வர சொன்னீங்க? எட்டி மருமவளே, இந்த அலங்காரம் எல்லாம் பார்த்து இன்னும் நான் என்னத்துக்கு போனீங்க? குளிச்சு ரெடியாகி வர சொன்னேன்னு தெரியலையாக்கு? அப்பதா அது சின்னத்தி மருமவளே, பாவத்தி என் பேர இம்புட்டு நாள் அவனை விரதம்னு சொல்லி காக்க வச்சதெல்லாம் போது முட்டி. கல்யாணம் மகிதான் 6-7 மாசம் ஆக போகுது. இன்னி வரைக்கும் என் பேர ஒரு 4 நாள் கூட முழிச்சா சந்தோஷமா இருந்திருக்க மாட்டான். ஆடி விரதம் புரட்டாசி விரதம்னு சொல்லி நான் அவனை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன். நீயும் அவன் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான், வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். நல்லா பொறுப்பா வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வரணும்னு சொல்லி பொறுப்பான ஒரு வேலையோட வந்தாதான் இதுக்கப்புறம் நீங்களும் நானும் புரிஞ்ச மாட்டாடியே குடும்பம் நடத்த முடியும். அது வரைக்கும் நமக்குள்ள எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அந்த பையல ஆள்லயே படுக்க வச்சுப்புட்ட. 10 குறைக்கு சின்னவன் பங்குக்கு அவனும் அவனுக்கு 48 நாளைக்கு சபரிமலைக்கு மாலையும் போட்டு விட்டான். இருந்தாலும் என் பேர அளவுக்கு இந்த விஷயத்துல கஷ்டப்பட்டது இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாவப்போ. தாண்டி மருமவளே, கல்யாணமான 6-7 மாசம் என் பேர விரதம்னு சொல்லி எல்லாம் விரதத்திலேயே முடிச்சு போச்சு. சரி, விரதம் அங்க கிடக்குது. ஆனா நீ அவன் பொறுப்பா இருக்கணும்னு சொல்லித்தான் இத்தனை நாள் அவனை பட்டினு போட்டு எனக்கு தெரியும். ஆனா இப்பதான் அவன் பொறுப்பா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான் இல்லட்டி மருமவளே. அதுலயும் முன்ன மாதிரி இந்த மெக்கானிக் வேலையெல்லாம் கிடையாது. சின்னவன் கம்பெனிலேயே 2 பேரும் நல்ல ஆபீஸ் வேலையில போய் சேர்த்துட்டானுங்க பத்தியா. என் பேரனையும் சின்னவனையும் இப்படி பார்க்கலையே ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டி மருமவளே. ஆமா அப்பதா, 2 பேரும் ஆபீஸ்க்கு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, 2 பேரும் ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஆபீஸ்ல போய் வேலை செய்வாங்க நான் நினைச்சே பார்க்கல அப்பதா. நானும் தாண்டி மருமவளே, இந்த சின்னவன் வேற அப்பா ஆபீஸுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான்ல. சின்னவன் போகலைன்னா அப்புறம் சக்தி பையிலும் போக மாட்டான். அப்ப 2 பேரும் ஆபீஸுக்கெல்லாம் போக மாட்டானுங்க. எங்கேயாவது ஒரு நல்ல வேலை கிடைக்குமோ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க. ஏன்னா 2 பயிலுகளும் ஒழுங்கா படிப்பையும் முடிக்கல. இனி வெளியே எங்கேயாவது போனா இவனுங்களுக்கு யாரும் நல்ல வேலை கொடுப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க. நல்ல வேலை அப்பா ஆபீஸ்லயே போய் சேர்ந்துட்டானுவ. இதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல நல்ல வேலையில நல்லா இருந்துட்டா போதும் போ. ஆனா எப்படி ஒரு வழியா போய் சேர்ந்துட்டானுங்களே, இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இனி அங்கேயே நல்ல வேலை செஞ்சுக்கிடுவானுங்க. இப்ப சந்தி மருமவளே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா எனக்கு வயசாயிட்டே போகுது. எப்ப என்ன ஆகுன்னு ஒன்றும் தெரியாது. என் பேரனை நல்லபடியா அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு குடும்பம்னு பாக்கணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் ஆகி நல்ல மருமவளா நீ கிடைச்சிட்ட. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, என்ன சாவறதுக்குள்ள என் பேரனுக்கு ஒரு புள்ள பிறந்து என் கொள்ளு பேரனையோ கொள்ளு பேத்தியவோ இந்த கையில என் பேரனை தூக்கி கொஞ்ச நாப்புல என் கொள்ளு பேரனையோ இல்ல கொள்ளு பேத்தியோ தூக்கி கொஞ்சணும்னு ஒரு ஆசை. இத்தனை நாளும் அந்த பையன் பொறுப்பா வேலைக்கு போகணும்னு தானே உங்க வாழ்க்கைய பாத்துக்காம இருந்தீவோ. ஆனா இப்பதான் என் பேர வேலைக்கு போயிட்டான்ல. இதுக்கப்புறம் என்னத்தி மருமவளே, இதுக்கப்புறம் உன் வேலை என்ன தெரியுமா? இன்னும் 10 மாசத்துல ஒரு கொள்ளு பேரனையோ பேத்தியோ பத்தி என் கையில கொடுக்கணும் பாத்துக்க. ஐயோ அப்பதா, 10 மாசத்துலயா? நீங்க வேற கொஞ்சம் போங்க அப்பதா. அட என்னத்தி மருமவளே என்ன போங்கிற? சரி நான் போறேன். ஆனா இப்ப என் பேர வருவா. ஆனா நான் சொன்ன மாதிரி 10 மாசத்துல எனக்கு கொள்ளு பேரனோ இல்ல பேத்தியோ வரலைன்னு வச்சுக்க. அப்புறம் பாத்துக்க, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கையல், அதான் என் பேரை வந்துட்டாண்டி மருமவளே. நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. 10 மாசத்துல கேட்டது வந்திருக்கணும்னு சொல்லிட்டேன். எப்பதா என்ன வந்திருக்கணும் போயிருக்கணும்னு அவளை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, உன் பொண்டாட்டிய மிரட்டுறாவோ? இல்லை நான்லாம் ஒன்னும் உன் பொண்டாட்டிய மிரட்டல. இல்லே நீ மிரட்டாம பார்த்து பக்குவமா நடந்துக்கலே. எது நான் மிரட்டாம பக்குவமா நடந்துக்கணுமா? நான் எதுக்கு என் பொண்டாட்டி மிரட்ட போறேன்? இந்த அப்பத்தாக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? என்னது ரூம்ல பூவெல்லாம் போட்டு செட்டப் எல்லாம் பலமா இருக்கு. ஓ, ஒருவேளை நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ண விஷயம் கையலுக்கு தெரிஞ்சிருச்சோ? வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு சொல்லி இவள நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா நம்ம வர்றதுக்குள்ள ரூம்ல பூவெல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி இவன் நமக்கு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கா. டேய் அவசரப்படாத. ஏற்கனவே இந்த விஷயத்துல இவள நிறைய தடவை நம்பி மொக்க வாங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம எதுவும் கேட்க கூடாது. அவளாவே சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சக்தி வாங்க சக்தி, நீங்களும் ஷமீர் அண்ணாவும் ஷமீரனோட ஆபீஸ்லயே ஜாயின் பண்ணிட்டீங்களாமே. ஆமா கையல், நாங்களும் எங்கெல்லாமோ வேலையெல்லாம் பார்த்தோம், ஒன்னும் செட் ஆகல. அப்புறம் கதிரனா வேற ஆபீஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரா. அதான் சரி அவனும் போலாண்டான்னு சொன்னான். சரின்னு 2 பேரும் போய் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம் கையல். ஏன் கையல், அவன் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை சக்தி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா
மெக்கானிக் வேலை அங்கங்க எல்லாம் போய் கஷ்டப்படும் போது எனக்கே உங்களை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் சக்தி. ஆனா இப்ப நீங்க இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல இவ்ளோ நல்ல வேலையில போய் ஜாயின் பண்ணிருக்கீங்க. பெரிய கஷ்டம் இல்லாம ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை செய்ய போறீங்க. அது நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சக்தி? கையல், கஷ்டப்படாம எந்த வேலையும் இருக்காது கையல். எல்லா வேலையுமே கஷ்டம்தான். அது கஷ்டமா இல்லையாங்கிறது நம்ம மனசை பொறுத்தது. நமக்கு பிடிச்சு பண்ணா கஷ்டமான வேலைன்னு எதுவுமே இல்ல. எல்லாமே நல்ல வேலை தான் கையல். ஐயோ சரி சக்தி, எப்படியோ உங்களுக்கு மெக்கானிக் வேலை பிடிக்கும், அதனால அது உங்களுக்கு கஷ்டமா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமா தான் சக்தி இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சக்தி, உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுவும் சொல்லாம இருக்கீங்க. அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்கு சக்தி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு கையல். ஆமா, என்ன புதுசா ரூம்ல எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்க? என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? சக்தி, பெட்ரூம்ல எதுக்கு சக்தி அலங்காரம் பண்ணுவாங்க? இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியுது, ஆனா சொன்னாதான் ஒத்துக்க மாட்டாளே. எதுக்கு வம்பு, அவளே சொல்லட்டும். தெரியலையே கையல், எதுக்கு இப்போ மல்லிகை பூ விற்கிற வேலையில இவ்ளோ மல்லிகை பூவை வாங்கி அலங்காரம் பண்ணிருக்க? இது எதுக்குன்னு சத்தியமா உங்களுக்கு தெரியலையா சக்தி? இல்ல கையல், தெரியல. எப்பவுமே ஹால்ல தானே படுப்பேன். பெட்ஷீட் தலைகாணி எதுவுமே ஹால்ல காணோம். அதான் ரூம்ல வந்து எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்னடா பெட்ஷீட்டை விரிச்சு அதுல ஃபுல்லா மல்லிப்பூ போட்டு வச்சிருக்க. எதுக்குன்னு தெரியல. பெட்ஷீட்டும் தலைகாணியும் கொடுத்தேன்னா நான் வெளியே போய் படுத்துக்குவேன். ஓ அப்படியா? தோ பெட்ஷீட் தலைகாணி எல்லாமே இங்க தான் இருக்கு. அந்த மல்லிப்பூ எல்லாம் உதறி விட்டு பெட்ஷீட் தலைகாணி எடுத்துட்டு போய் வெளியே படுங்க போங்க. என்ன இவ, நம்ம கொஞ்சம் சீன் போடலான்னு பார்த்தா இவ நம்மள விட சீன் போடுறா. டேய், இதுக்கு மேல சீன் போட்டா அப்புறம் சீனே இல்லாம போயிடும். கிடைக்கிறதே ஏதாவது ஒரு சீனு, அதையும் விட்டுறாதடா. மரியாதைக்கு சரண்டர் ஆயிடு. சக்தி விடுங்க சக்தி, உங்களுக்கு என்ன பாய் தலைகாணி தானே வேணும்? அங்க இருக்க எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போறதா? எங்க எடுத்துட்டு போறது? ஆமா, தலைகாணி வேணும், பாய் வேணும். ஆனா அந்த பாய் மேல நீயும் வேணும். நானா? நான் எதுக்கு உங்களுக்கு? நீங்க தலைகாணியும் பாயும் மட்டும் தானே கேட்டீங்க. தூங்குறதுக்கு தலைகாணியும் பாயும் மட்டும் போதும், எடுத்துட்டு போங்க. ஆமா, தூங்குறதுக்கு தலைகாணியும் பாயும் மட்டும் போதும். ஆனா தூங்காம இருக்கிறதுக்கு நீ வேணுமே. என்னமோ இதெல்லாம் எதுக்குன்னு புரியவே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் புரிஞ்சிருச்சா? ஓ, எனக்கு புரியலன்னு நான் சொன்னதை நீ நம்பிட்ட, அப்படித்தானே? ஆமா, நீங்க தானே புரியலன்னு சொன்னீங்க. புரியலன்னு சொன்னாலாவது நீ உன் வாயால சொல்லுவேன்னு பார்த்தேன். எங்க நீ தான் போன்னு துரத்துறியே. என்ன, பாயும் தலைகாணி எடுத்துட்டு போயிடவா? போங்க, எனக்கு என்ன? ஓ, உனக்கு ஒண்ணும் இல்லையா? அப்ப நான் போயிட்டா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாள் என்ன பண்ணனோ அதான் பண்ணுவேன். நீங்க போயிட்டீங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டு பேசாம இழுத்து போட்டுட்டு தூங்கிடுவேன். அடி பாவி, அப்ப கூட போகாதீங்க இருங்கன்னு சொல்ல மாட்டியா? எதுக்கு சொல்லணும்? நீங்க தானே போறேங்கிறீங்க, போய் தூங்குங்கன்னு விட்டுற வேண்டியதுதான். ஏண்டி, கல்யாணமான இந்த 6 மாசமும் விரதம்னு என்ன தனியா தூங்க விட்டதெல்லாம் பத்தாதா? இப்பதான் நான் எல்லா விரதத்தையும் முடிச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையில விரதமே இருக்கக்கூடாதுங்கிற விரதத்துல இருக்கேன். இப்ப போய் என்ன தனியா தூங்க சொல்றியா? சக்தி, விரதம் முடிஞ்சு போச்சுன்னு யாரு சொன்னா? அதான் 6 மாசம் ஆச்சுல. இன்னொரு 5 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்த ஆடி விரதம் ஸ்டார்ட் ஆயிரும் சக்தி. ஆகும். இனிமே ஆடி விரதமும் கிடையாது, ஆவணி விரதமும் கிடையாது. என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் விரதம்ங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. இனி விரதம்னா அது உன் கூட இருக்கிற இந்த விரதம் மட்டும்தான். இதுக்கு மேல எவனாவது விரதத்தை தூக்கிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு. சக்தி, நீங்க எந்த விரதம் இருந்தாலும் இருக்கலனாலும் ஆடி விரதம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அது அடுத்த ஆடி வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நானே அடுத்த ஆடிக்குள்ள குட்டி சக்தியை ரெடி பண்ணணும்னு இருக்கேன். ஆடிக்குள்ளையா? ஆடிக்கு இன்னும் 5 மாசம் தான் இருக்கு சக்தி. நீங்க என்ன அப்பதாவை விட ஸ்பீடா இருக்கீங்க? அப்பதாவ விடையா? ஆமா, இவ்வளவு நேரம் அப்பதான் அததான் சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தானே நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம். இப்பதான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 10 மாசத்துல கொள்ளு பேரனையோ பேத்தியோ பெத்து கையில கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஓ, அப்ப பேர குழந்தைதான் வரணும்னு சொல்லிட்டு போச்சு அப்பதா? ஆமா சக்தி. சரி விடு, அப்பதான் ஆசையை நிறைவேற்றி வச்சிடலாம். இன்னும் 10 மாசம் என்ன, 8 மாசத்துல ஒரு பேர குழந்தை பெத்து கையில கொடுத்துடலாம். 8 மாசத்துலயா? அது எப்படி சக்தி முடியும்? எப்படி முடியும்னு காட்டுறேன். நீ முதல்ல கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு கண்ணை மூடி நில்லு. கண்ணெல்லாம் மூட முடியாது. ஏன், புலிக்கு பயம் போயிடுச்சா? ஆமா, புலினா பயப்படக்கூடாதுல்ல. அதான் இந்த புலி இப்போ தைரியமான புலி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? அப்ப இப்போ புலியோட தைரியத்தை சோதிச்சிடலாமா? ஐயோ சக்தி, என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னு தெரியலையா? அது கொஞ்சம் இருங்க சக்தி. ஏன், எதுக்கு இருக்கணும்? அது ஒண்ணும் இல்ல, தண்ணி வேணும். தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி வேணுமா? ஏன், என்ன பயமா இருக்கா? எதுக்கு பயப்படுற? நீதான் தைரியமான புலியாச்சு.
இருந்தாலும் அதுக்கு தான் சொன்னேன் கண்ணை மூடுன்னு. கண்ணை மூடு கையல், இல்லைன்னா நீயும் பயந்து என்னையும் பயப்படுத்துவ. கண்ணை மூடு. லைட்டு. ஷோ, அதை நான் பாத்துக்கிறேன், நீ கண்ணை மட்டும் மூடுறி. சக்தி வேணாம் சக்தி. என்ன வேண்டாம்? கண்ணை மூடுன்னு சொன்னேன். சக்தி கண்ணை மூடு கையல். கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தால் என்ன, தவமின்றி கிடைத்த வரமே, ஹோ, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன் நான் வெண்ணிலா, உன்னொளியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில், நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நான் ஆழ்கடல், என் மடியில் உன்னை ஏந்தினேன். இடி ராசம்மா என்னடி இன்னாத்துல வந்திருக்க? ஏன் தூக்கம் வரலையாக்கு? தூக்கமெல்லாம் வராமட்டு கிடையாது. அது என் பேரனும் மருமவளும் அங்க இருக்காவல்ல, அதான் நான் சரி இங்க வந்து உன் கூட தூங்குவோம்னு வந்தேன். என்னடி இது அதிசயமா இருக்கு? என்னைக்காவது சரி எனக்கு உன் கூட பேசணும்னு தோணும், வாரி சத்த நேரம் பேசிட்டு தூங்குவான்னு கூப்பிட்டா வரவே செய்ய மாட்டேன். இல்ல என் மருமவ தனியா தூங்குவா, நான் என் மருமவ கூட படுத்துக்கிட்டேன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அங்கேயே கிடப்பேன். இன்னைக்கு என்னடி விட்டுட்டு வந்திருக்க? ஓஹோ, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. நான் இன்னும் இந்த சக்தி பையன் மாலை போட்டிருக்கேன்ற நினைப்பிலேயே இருக்கேன். அதான் மாலையை கழட்டிட்டானுவல்ல, அதனாலயா? அது மட்டுமா, இத்தனை காலம் என் பேரனுக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது. வேலையோட வந்தாதான் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ முடியுன்றலாம் சொல்லி என் மருமக என் பேரனை தள்ளி வச்சிட்டு இருந்தால, இப்பதான் சக்தி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான்ல, அதான் என் மருமக கிட்ட இனி எண்ணி 10வது மாசத்துல ஒரு கொள்ளு பேரனையோ பேத்தியோ பெத்தி என் கையில கொடுத்து சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓஹோ, அது சரி, தங்கச்சி அப்படி போகுதாக்கு? சரி சரி, அப்ப காரணம் அதான் நீங்க ரெண்டு கிலோ எங்க விட்டுட்டு இங்க வந்திருக்க. ஆமாட்டி சிம்பரு, அப்புறம் நான் அங்க இருக்கேன்னு தெரிஞ்சா அதுகளுக்கு சங்கடமா இருக்குமா இல்லையா, அதான் மருமக கிட்ட நான் சிம்பரன் கூட போய் பேசிட்டு அங்கேயே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். அதுக்கு பாவம் சின்ன சிரிச்சுக்க சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். இருக்கட்டும் முடி ராசம்மா, பாவட்டி சட்டி பையன். அவனும் பாவம் கல்யாணம் ஆகிதான் 6 மாசம் 7 மாசம் ஆக போகுது. இந்நேரத்துக்கு கையல் பிள்ளை மாசமா இருந்திருக்கணும் போ. ஒண்ணு தொட்டா ஒன்று ஒண்ணு தொட்டா ஒன்று ஏகப்பட்ட பிரச்சனையில பாவம் அதுக்கு ஒன்னாவே இருக்க முடியாம போயிட்டு இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு சக்தியும் சின்னவனும் நல்லபடியா கம்பெனிக்கே வேலைக்கு போயிட்டானுங்களே. எனக்கு எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் இந்த சக்தி பையனும் இது சின்னவனும் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு கிடந்தானுங்க. ஆனா எப்படியோ வேலைக்கு போயிட்டானுங்களே, அதுவே போதும். இனி ஒன்னும் பிரச்சனை இல்லை ராசம்மா, இந்த சக்திக்கு வேலை கிடைச்சிட்டுல, இது சக்தியின் கையில் நல்ல போல வாழ ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு என்ன 10ஆம் மாசத்துல பேரப்புள்ள உன் கையில இருக்கும் போ. ஐயோ எட்டி சிம்பரண்டு, உன் வாய் முகத்தை படிச்சுட்டா உன் வாய்க்கு சக்கரை எள்ளி கொட்டுறேன்டி. சக்கரையை கொட்டுறதுலாம் நீ இருக்கட்டி ராசம்மா, அதான் உன் பேரனுக்கு எல்லாம் சரியாயிட்டு இனி உன் பேரனும் மருமகளும் நல்ல போல இருப்பாவோ, உனக்கு பேர பிள்ளையெல்லாம் வந்துரு. அதே மாதிரி என் சின்னவனும் நல்ல போல கல்யாணம் எல்லாம் முடிச்சு அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து எனக்கு பேர பிள்ளை வர வேண்டாமாக்கு. அதுக்கு என்ன சிம்பரனு, அதான் இப்ப சின்னவனும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான்ல, அப்புறம் அவனும் நம்ம டாக்டர் மாப்பிள்ளையோட தங்கச்சியை கூட தான் விரும்புறாங்களே. வீட்டுல எல்லாருமா பேசி 2 பேத்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியது தானே. அது எங்க டீ ராசம்மா, அதான் அந்த பிள்ளை ஏதோ கோவமா இருக்குது, சின்னவனை கெட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்க. நானும் சரி கொஞ்ச நாள் ஆயிட்டு சரியா போகும்னு பார்த்தா 2 பேரும் சரியாகிற வழியே காண மாட்டேன் ராசம்மா. அடாது சின்ன சிரிச்சுக்கனா அப்படித்தாண்டி சிம்பரண்டு, அடிச்சுக்கிடுங்க சேர்ந்துக்கிடுங்க. அப்புறம் இந்த காலத்து பிள்ளைகளு தானே சண்டை போட்டுச்சுக்கிட்டா நீயா நானான்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு தான் கிடக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி, பெரியவங்கள சேர்ந்து பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். அது எங்கிட்ட கல்யாணம் பண்றதா அப்போ? அதுக்கு அந்த பிள்ளை மனசு மாறினதுனடி கல்யாணம் பண்ண முடியும். அந்த பிள்ளைய எதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கி? ஆனா பாவம் மட்டும் இந்த சின்னவனும் அந்த பிள்ளையவே தான் நினைச்சிட்டு கிடக்கா. இனி அந்த பிள்ளை எந்த காலத்துல சம்மதிச்சு சின்னவனை கட்டிக்குமா ஒன்றும் தெரியல போ. அதெல்லாம் சீக்கிரத்துல சரியாயிரும் முட்டி சிம்மரனே, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனா சரி தாண்டி ராசம்மா, ஆனா பாவம் என் சின்னவனை பார்க்கல தான் வருத்தமா கிடக்கு.